ஈஸ்வரா குருதேவா. அம்மா பாடுறார். குரு அருளார். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உயிர் வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. குரு அருளால் அகஸ்தியமா மகர்ஷிகளின் அருள் சக்தியும் கொங்கணமா மகர்ஷிகளின் அருள் சக்தியும் எங்கள் உயிர் வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவ ஆன்மாக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா. குரு அருளால் அகத்தியமா மகர்ஷியின் நட்சத்தியார் கொங்கணமா மகர்ஷியின் நட்சத்தியார் தங்கத்தை போன்று மனம் மங்காத நிலை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. சந்தனத்தை போன்று தெய்வீக மனத்தை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. பாலை போன்று தெளிந்த மனதை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. மலரை போன்று மனத்தை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நாங்கள் பார்க்கும் குடும்பங்களெல்லாம் அந்த அருள் சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரிய கடவுள் புத்தகத்திலிருந்து திருப்பதிக்கு செல்லுதல். தலைப்பு திருப்பதிக்கு செல்லுதல். உள்ள போலாம். திருப்பதிக்கு போகும்படி குருதேவர் ஆணையிட சைக்கிள்களை நண்பர்களிடம் கொடுத்துவிட்டு நான் திருப்பதிக்கு சென்று விட்டேன். திருப்பதி மலையில் பாபநாசத்தை கடந்து, அதாவது பாபநாசங்கிற ஒரு ஸ்பாட் திருப்பதியில் இருக்குது, அதை சொல்கிறாங்க. திருப்பதி மலையில் பாபநாசத்தை கடந்து 7வது மைலில் காட்டில் கரடிகள் கூட்டமாக வசிக்கும் இடத்தில் தியானத்தில் 48 நாட்கள் அமரும்படி சொன்னார் குருதேவர். குருதேவர் கூறியபடி திருமலை மீது ஏறி சென்று பாபநாசம் அடைந்தேன். அன்று இரவு பாபநாசத்தில் தங்கியிருந்துவிட்டு மறுநாள் காலையில் குருதேவர் சூட்சம ரூபத்தில் என்னை காட்டிற்கு அழைத்துச் சென்றார். சுமார் 8 மைல் இருக்கும். குறிப்பிட்ட இடம் வந்ததும் அங்கு நீர்வீழ்ச்சி தென்பட்டது. அதன் அருகில் அடர்ந்த காடு. அங்கு சென்று பார்க்கும் பொழுது ஒரு குகை தெரிந்தது. அந்த குகையில் தியானத்தில் அமரலாம் என்று எண்ணினேன். அதற்குள்
குருதேவர் காட்சி கொடுத்து இங்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வேறு இடத்திற்கு அழைத்து சென்று அவர் காட்டிய இடத்தில் அமரும்படி சொன்னார். அச்சமயம் பகல் மணி 3 இருக்கும். என் கையில் கொண்டு சென்ற பையை அந்த இடத்தில் வைத்துவிட்டு காட்டிற்குள் சுற்றி பார்க்க சென்றேன். நான் தியானத்தில் அமரும் இடத்திற்கு அருகில் இருக்கும் சில வகை மரங்களில் கனிகள் தெரிந்தன. அதிலிருந்து கீழே விழுந்து கிடக்கும் கனிகளை எடுத்து சாப்பிடும்படி சொன்னார். அந்த கனிகளை சிறிது சாப்பிட்டேன். சுவையாக இருந்தது. பின்பு சில பச்சிலை செடிகளை காட்டி அதையும் சாப்பிடும்படி சொன்னார். அதையும் சாப்பிட்டேன். அது ஒரு வகை தித்திப்பாய் இருந்தது. சாப்பிட்ட சிறிது நேரத்தில் பசி அடங்கிவிட்டது. உடலுக்கும் தெம்பாய் இருந்தது. நீ தியானம் இருக்கும் 48 நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் பகல் 12 மணிக்கு தியானத்தை கலைத்துவிட்டு நான் காட்டிய கனிகளையும் பச்சிலைகளையும் ஆகாரமாய் எடுத்து சாப்பிட்டுவிட்டு மீண்டும் 3 மணி அளவில் தியானத்தில் அமரும்படி கூறினார். நான் பையை வைத்த இடத்திற்கு திரும்பி வந்து அமர்ந்தேன். சிறிது நேரத்தில் பல சிந்தனைகள் என் உள்ளத்தில் எழலாயின. முந்திய நிலையில் என் வாழ்க்கை நிலையும் இன்று குருதேவர் வழிநடத்தி செல்லும் நிலைகளையும் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது என் எதிரே ஒரு தவளை தன்னை காத்து கொள்ளும் நோக்கத்துடன் தத்தி வந்தது. அதை ஆகாரமாய் எடுத்து விழுங்கும் உணர்வுடன் பாம்பு ஒன்று துரத்தி கொண்டு வந்தது. இதை பார்த்தவுடன் என் சிந்தனை மறைந்து பாம்பின் செயலையும் தவளையின் நிலையையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பாம்பின் வாயில் தவளை சிக்கிக்கொண்டது. தவளை வேதனையுடன் கத்தியது. சிறிது நேரத்தில் பாம்பு தவளையை விழுங்கிவிட்டது. அச்சமயம் பாம்பின் உடலுக்குள் நடக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் காட்சியாக தெரிந்தது. தவளையின் உயிராத்மா பிரிந்து பாம்பின் கரு உறுப்புகளின் ஈர்ப்புக்குள் சென்றடைகின்றது. தவளையின் தசைகள் பாம்பின் ஆகாரமாய் ஆகின்றது. அப்பொழுது குருதேவர் காட்சி கொடுத்து பாம்பின் நிலைகளை உணர்த்தினார். அதாவது பாம்பு விழுங்கிய தவளையின் தசைகள் அமிலமாக கரைவது தெரிகின்றது. கரைந்த அமிலங்கள் பாம்பின் தசைகளில் கலந்து தசைகளாக மாறுபடுவது தெரிகின்றது. குருதேவர் காட்சி கொடுத்து தியானத்தில் அமரும்படி கூறி பாம்பின் உடலின் இயக்கங்களை தியானத்தில் இருந்தபடி விடியும் வரை கவனித்து வரும்படி கூறிவிட்டு மறைந்து விட்டார். விடியும் வரை தியானத்தில் அமர்ந்திருந்தேன். விடிந்ததும் குருதேவர் காட்சி கொடுத்தார். அப்பொழுது குருதேவரிடம் பாம்பின் உடலில் நடந்த நிகழ்ச்சிகளை கூறினேன். அதற்கு குருதேவர் விளக்கம் கொடுக்கலானார். அதாவது தவளையின்
தசைகள் பாம்பின் தசைகளின் சத்தாக மாறி பாம்பின் தசைகளின் நுண் அணுக்களாக விளைந்து பாம்பின் உயிரின் ஈர்ப்பின் நுண்ணணுக்கள் போய் சேர்ந்தது. பாம்பின் உயிராத்மாவாகிறது என்றார். அதாவது இன்று விஞ்ஞான அறிவை கொண்டு தாவர இனங்களை ஒட்டு மரங்களாக இணைத்து ஒன்று சேர்த்து 2 மரங்களின் சத்துக்களை கலக்கச் செய்து புது வித்துக்களை பெறச் செய்கின்றனர் அல்லவா? அதை போன்றே பாம்பு தவளையை ஆகாரமாக எடுத்துக்கொண்டதில் தவளையின் தசைகளின் சத்துக்கள் அமிலமாக கரைந்து பாம்பின் தசைகளில் கலந்து நுண்ணணுக்களாக விளைந்த நுண்ணணுக்கள் பாம்பின் உயிரின் ஈர்ப்பில் சேர்ந்து உயிராத்மாவாகின்றன. பாம்பு இறந்தபின் பாம்பின் உயிராத்மா காற்றுடன் கலந்து மனங்கள் கொண்ட ஜடங்களினால் உடல் ஈர்க்கப்பட்டு அதனின் கருக்களில் வளர்ந்து அதனின் உருவமாக மறுபிறவி எடுக்கின்றது. உதாரணமாக முதலை போன்ற மறு உருவம் பெறுகின்றது. தவளையின் உயிராத்மாவை பாம்பின் கரு உறுப்புகள் ஈர்த்து கொண்டதனால் பாம்பின் கருவில் வளர்ச்சி பெற்று பாம்பின் இனமாக மறுஜென்மம் பெறுகின்றது. உதாரணமாக குளவி தன் இனவிருத்தி உணர்வினால் தன் உமிழ்நீரால் மண்ணை உருட்டி கூடு கட்டி ஒரு புழுவை தூக்கி வந்து கூட்டில் வைத்து புழுவை கொட்டி தனக்குள் சேர்த்து இருந்த அமிலத்தை புழுவின் உடலில் செலுத்துகின்றது. புழுவின் உடல் மேல்பாகம் சருகு போல் ஆகின்றது. புழுவின் தசைகள் அமிலமாக மாறுகின்றது. புழுவின் உயிரான்மா துடிப்புடன் இயங்கி கூட்டிற்கு வெளியே இருக்கும் வெப்பகாந்தங்களை ஈர்த்துக்கொண்டு இயங்கிய நிலையில் புழுவின் உயிராத்மா குளவியின் அணு திசுக்களாக மாறி குளவியின் உருவமாக மறு உருவம் பெறுவது போன்று பாம்பின் கரு உறுப்புகளில் இருக்கப்பட்ட தவளையின் உயிராத்மா பாம்பின் கருவில் பாம்பின் அணு திசுக்களாக உருப்பெற்று பாம்பின் உருவமாக மறு உருவம் பெறுகின்றது என்று உணர்த்தி காட்சியாகவும் காண்பித்தார். இவ்வாறு தொடர்ந்து தியானத்தில் இருந்துவிட்டு மாலை 3 மணி அளவில் தியானத்தை கலைத்துவிட்டு குருதேவர் காட்டிய பச்சிலைகளையும் கனிகளையும் தின்றுவிட்டு மீண்டும் தியானத்தில் அமரலானேன். தியானத்தில் அமர்ந்த சிறிது நேரத்தில் மனைவி மக்கள் நினைவும் தன்னிச்சையாக செலவு செய்து கொண்டு நண்பர்களுடன் திரிந்து கொண்டிருந்த நான் குருதேவரிடம் சிக்கிக்கொண்டு காட்டில் அனாதையாக சரியான ஆகாரம் இல்லாமல் இப்படி எல்லாம் இருக்க வேண்டிய நிலை வந்துவிட்டதே என்ற எண்ணங்கள் வந்ததே தவிர தியானம் இருக்க முடியவில்லை. சிறிது நேரத்தில் கண்களை திறந்து விட்டேன். ஆனால் மனது படபடவென்று அடித்து துடிக்க ஆரம்பித்து விட்டது. துடிப்பை அமைதிப்படுத்த எழுந்து நடந்தேன். அச்சமயம் குரங்குகள் கூட்டம் தென்பட்டது. அதை வேடிக்கை பார்த்து மனதை அமைதிப்படுத்தலாம் என்று எண்ணி குரங்குகள் கூட்டமாக இருக்கும் இடத்திற்கருகில் சென்று ஓர் மரத்தடியில் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன்.
ஓம் ஈஸ்வரா, குருதேவா, கருணை சொருபா. இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கிறார்கள். ஓம் ஈஸ்வரா, குருதேவா, கருணை சொருபா. மெய்ஞானம், விஞ்ஞானம், அஞ்ஞானம், உலக ஞானம், இப்படி ஞானங்கள் போயிட்டுருக்கு. இப்போ நாம் மெய்ஞானத்துடைய தன்மைகளில், மெய்ஞானத்துலேருந்து வந்தது தான் விஞ்ஞானம். மெய்ஞானத்தில் ஒரு உணர்வு எவ்வாறு வேலை செய்கிறது, அது எவ்வாறு மறுசுழற்சியில் எவ்வாறு உடலை பெறுகிறது என்பதை நமக்கு மிக அற்புதமாக, எந்த ஞானிகளும் இந்த அளவுக்கெல்லாம் தெளிவாலாம் வெளிப்படுத்த மாட்டாங்க. அவ்வளோ அற்புதமாக எல்லாத்தையும் நாம் இன்னமும் அந்த நேரடியாக பார்க்குற மாதிரியாக காட்சிப்படுத்தி நமக்கு கொடுத்தார்கள் குரு. ஆக குரு அருளை பெறுவோம், அருள் வழியில் செல்வோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருள் அடைவோம், என்றும் 16 என்ற ஏகானந்த வாழ்க்கை வாழ்ந்து இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலையை நாம் அனைவரும் பெறுவோம். அகத்திய மகரிஷி நரசத்தியும், குங்கண மகரிஷி நரசத்தியும், எல்லா மகரிஷி நரசத்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். மலர் மனம் பெறுவோம், மகிழ்ந்து வாழ்ந்து தத்தி பெறுவோம். தெய்வீக அன்பும், தெய்வீக பண்பும், தெய்வீக அருளும், தெய்வீக ஞானமும் பெற்று ஏகானந்த வாழ்க்கை வாழ்ந்துடுவோம். இந்த அளவில் இதை நிறைவு செய்து கொள்ளலாம். ஓம் ஈஸ்வரா, குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.